ஐம் காயத்ரி கண்ணா. கண்ணு தெரியாத ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அந்த பெண்ணுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, தான் ஓடணும், ஓடி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஆசையாக இருந்துச்சு. ஸோ ட்ராக்ல ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடும்போது அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க. ட்ராக்ல எப்படி ஓடணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய ட்ரைன் பண்ணுறாரு. நிறைய பேர் சொல்கிறாங்க, ஏமா உனக்கு ஒரு வேலை இல்லையா, உனக்கே ஒரு ஹெல்ப்புக்கு ஆள் தேவைப்படுது, நீ ஓடி எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அந்த ஆர்மி மேன் மட்டும் அவங்க கிட்ட சொல்கிறாங்க, இது உங்களால் முடியும், உங்களுக்கு அந்த தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மோட்டிவேட் பண்ணி நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்குறாரு. அவங்களுக்கு காதலும் வந்துடுது. அந்த காதல் கல்யாணத்துலேயும் முடியுது. 2 பேரும் சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்குறாங்க. அது இல்லாமல் சேர்த்து பயிற்சியும், அதாவது எப்படி ஓடணும், எப்படி இந்த அத்லட்டில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத அந்த கோச் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அப்படி இருக்கிறப்போ பக்கத்தில் இருக்கிற நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன்பா உன்னோட ஒய்ஃப் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு இப்படி ட்ராக்ல ஓடிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன், உனக்கு கௌரவமே ஸ்பாயில் ஆகலையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. அப்போ அந்த பையன் சொல்கிறான், இந்த உலகமே ஒரு நாள் என்னுடைய மனைவியை பார்ப்பாங்க, அவங்களுக்காக கை தட்டுவாங்க, அன்னைக்கு நீங்களும் சேர்ந்து தட்டுவீங்க, அது வரைக்கும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒரு நாள் வந்துச்சு. அந்த நாள் 2024 பேரா ஒலிம்பிக்கில் அந்த பொண்ணு ஓடுறாங்க. ஓடி நம்ம தேசத்திற்காக வெண்கல பதக்கமும் வாங்குறாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தா சிம்ரன் சர்மா. அவங்க ஹஸ்பண்ட் பேர் கஜேந்திர சிங். இங்கே நிறைய ஆண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மோட்டிவேட் பண்ணுறாங்களோ இல்லையோ டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் ஷேக்வேரா அவர்கள் ஒரு பதிவு சொல்லியிருந்தார், இந்த உலகத்தில் நீங்கள் அழகான ஆணா அழகற்ற ஆணா அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய விளக்கம் அது. ஒரு பெண் உனக்கு அருகில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சுதந்திரமாக நடனமாடி மகிழ்ந்திருந்தால் நீங்கள் தான் இந்த உலகத்தின் அழகான ஆண்னு சொன்னார். இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான ஆணா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே இந்த பதிவிலிருந்து முடிவு செய்து கொள்ளலாம். தேங்க்யூ.